என்ன சைக்கிள் தொடச்சிட்டு இருக்க? சுவாதி 1 மாசம் கழிச்சு இப்பதானே ஸ்கூலுக்கு போகுது. என்னது சுவாதி ஸ்கூலுக்கு போதா? சுவாதி, ஏய் சுவாதி. வரேன் மாமா. டேய் அண்ணாமல, எங்கம்மா புறப்பட்ட? ஸ்கூலுக்கு போறியா? அதான் நல்லா படிக்கிற பிறனத்துக்கு ஸ்கூலுக்கு போய் படிச்சுக்கிட்டு பேசாம வீட்லயே படிக்கலாமே. நாங்களும் உன்ட்ட பாடம் கத்துக்கிடுவோம்ல. ஏடா இருப்பு என்ன சொல்ற? ஆமாண்ணே, நீங்க நிறைய சொத்து சேர்த்து தம்பி பேர்ல போட்டு வச்சிருக்கீங்க. பாப்பா படிச்சு யாருக்கு சொத்து சேர்க்க போகுது? உனக்கு கூட புரிஞ்சு வச்சே. இந்த பாருமா, பொம்பளை பிள்ளை 4 எழுத்து படிக்க வேண்டியதுதான். இனிமே அதை வெளியே போய் படிக்க வேண்டாம், வீட்லயே உட்காந்து படி. நீ சைக்கிள்ல வெளியே போனேன்னா பொறுக்கி பசங்க உன் பின்னாடியே சுத்துவாங்க. அவங்களையும் பிடிச்சு நான் அடிக்க வேண்டி வரும். இதெல்லாம் தேவையாமா? இந்த பாருமா, வீட்டுல இருக்க போர் அடிச்சா எப்பயாவது ஒரு தடவை உங்க அம்மையை கூட்டிட்டு கோயிலுக்கு போ. இப்ப உள்ள போ, போமா உள்ள போ. என்னடா சை, அவளை கட்டிக்கிற மாதிரியா இருக்கான், கொஞ்சம் கூட சுறுசுறுப்பே இல்லாம. இவ எப்படி இங்க? டேய் மச்சான். டேய் டேய் டேய், அங்க பாருடா. டேய் மச்சான், மகேஷ் எங்கடா? இப்பதான்டா கோயிலுக்குள்ள போனான். யாரையோ எதிர்பார்த்துட்டு புலம்பிட்டு இருந்தான். அவங்க கோயிலுக்குள்ள போயிருப்பாங்கன்னு உள்ள போயிருக்கான். மாட்டிக்கிட்டாண்டோய் மாப்பிள்ள, மாட்டிக்கிட்டாண்டோய், மாட்டிக்கிட்டாண்டோய் மாப்பிள்ள, மாட்டிக்கிட்டாண்டோய். டேய் என்னடா பண்றீங்க? என்னடா 7 நம்மள தேடி வருது? ஐயோ அண்ணன். டேய் உள்ள போய் அந்த தர்மகத்தாவை கூட்டிட்டு வாடா. ஏய் மாரிமுத்து, இங்க வாடா. டேய் நீ இங்க என்னடா பண்ற? சும்மா தானே வந்தேன். சும்மா வந்தியா? சரி, போறவன ஏன்டா கூப்பிட்ட? அதான் உள்ள தர்மகர்த்தா இல்லண்ணே. நான் வண்டிக்கு பெட்ரோல் போட போனேண்ணே. அப்ப நான் தான் மேல ரோட்ல வெட்டிட்டு வந்தேண்ணே. இன்னைக்கு இந்த தர்மகத்தா பைய தப்பிச்சிட்டானே, மாட்டுவேன். டேய் ஏறா வண்டியில. டேய் நீ எப்பறம் வர? நான் என் பைக்ல வந்துடுறேண்ணே. சரி சரி, சீக்கிரம் வந்து சரி. சரிண்ணே. ஆத்தா அருளால எல்லாம் நல்லபடியா நடக்கும். என் மாமா கண்ணில் மண்ணை தூவிட்டு வரதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தாண்டா என் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். ஆமா, வயசுக்கு வந்தா படிக்கிறது தப்பா? உங்க மாமாவுக்கு நம்ம ஊர் பசங்க மேல நம்பிக்கையே இல்ல. அவர் சைட்ல நியாயம் இருக்குல்ல. பாடத்தில் டவுட் கேட்கிற மாதிரி உரசுவானுங்க, தோலன்னு சொல்லி தோல் மேல கைய போடுவானுங்க. ஆனா நம்ம ஊர் பசங்களா இப்ப ரொம்ப ஷார்ப்பு. ஒரு கோடை போட்டா ரோடே போடுவானுங்க. அப்போ நீயும் அப்படிதானா? சேச்சே, நீ வேணா காலேஜ்ல இருந்து கேட்டு பாரு. நான் உண்டு, என் படிப்பு உண்டு. ஓகே ஓகே, எனக்கும் நிறைய படிக்கணும், இந்த உலகத்தை சுதந்திரமா சுத்தணும்னு ஆசை. ஆனா என்ன பண்றது, மாமா பசு தடுக்குதுடா. என்ன பண்ணலாம்? கல்யாணம் பண்ணிக்கலாம். என்னது? இல்லம்மா, நீ சுதந்திரமா வெளில போனா உங்க மாமா சம்மதிக்க போறது இல்ல. கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் புருஷன் கூட சுதந்திரமா தேனியில போலாம்ல, அதான் சொன்னேன். நான் வைக்கிற குங்குமம் உன் கையில, நீ வைக்கிற விபூதி என் கையில, மாத்திக்கலாமா? மாட்டி விட்டுருவா போல இருக்கே. உன்னை பார்த்த பின்பு நான் ஆஹா, என்னங்க நோன்றாரு? என்னப்பா புதுசா இருக்கு, கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வர மாதிரி தெரியுது. ஆமாப்பா, தாய் சிறந்த கோயில் மேலன்னு படிச்சது ஞாபகத்துக்கு வந்துச்சு. நமக்கு தான் தாயே இல்லையே,
சரி அதான் கோயிலையாவது போய் பார்த்துட்டு வரலான்னு பார்த்துட்டு வரேன்ப்பா. கோயில்ல சாமியை பாத்தியா? ஆமா, அம்மனோட பேசிட்டு தான் வரேன். ஆ? ஆ. இல்ல இல்ல, அது வந்து அம்மனை கும்பிட்டுட்டு வரேன். தேவையில்லாம நானே ஏதோ வளரிட்டேன் போலே. என்ன கணக்கு? இவன் போக்கு ஒண்ணு சரியில்லையே. பையன் மேல ஒரு கண்ணு இருக்கணும். சரி தம்பி. நான் வச்ச குறி தப்பவே தப்பாது. இப்ப பாரு. ஓய் அதாடி தூ தண்டம். ச்சே, ஆமா எனக்கும் கத்துக்கூட. கத்து தருவேன். பரவாயில்லையா? ம், பரவாயில்ல. இந்த அப்படி. ம். ஏய் என்ன? நான் தான் முதலே சொன்னேன்ல, அங்கங்க கை கால் போடல. இதெல்லாம் தொழில் தர்மமா. ம், ம். இத இப்படி புடிச்சு இந்த 2 பாயிண்ட் நடுவுல சரி சரி கல்ல நல்லா இழுத்து புடி. மாட்டினீங்களா? ஐயோ மீச குருவி. மீச குருவியா? குருவிக்கு கூட மீச உண்டா? இரு, அந்த குருவியை இன்னைக்கு நான் பாத்துக்கிறேன். ஒரே போடா போட்டுடுறேன். இந்த குருவியா? மாட்டி விடுறேன். நல்லா இழு இழு இழு. நல்லா இழு. அடி. வா வா போலாம். வா ஓடிடலாம். ஆ? நீ எங்க போனாலும் உன் மண்டையை நிக்கிறான் உடைக்கல. நீ தானா கேட்ட? எரிஞ்சிடாத. தவி தவியா ஓடுற தவக்கல மாதிரி நின்றா டேய். சொன்னா கேளு. யார பார்த்து தவக்கலங்கடா? நான் விட மாட்டேன் அன்னைக்கு. என்ன காப்பாத்துங்க. கணேசா என்னடா? டேய் முத்து கல்ல கீழ போடு. விடுங்கியா மண்டை பழக்க மாட்ட மாட்டியா? கல்ல கீழ போடியா. இவன் என்னையா தப்பு செஞ்சான்? என்னத்த சொல்றது, என் வாழ்க்கையை கெடுத்துட்டாயா. அவன் கோவப்படுற அளவுக்கு நீ என்னையா தப்பு செஞ்சா? அது வந்துயா, நான் ஏதாவது ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து என்ன கல்யாணம் பண்ணின்னு கேட்டான். நானும் அதே மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சேன். அது தப்பா? நல்லது தானேயா பண்ணிருக்கான். சொன்னது ஒண்ணு செஞ்சது ஒண்ணு. அப்படி என்னையா செஞ்சான்? மூக்கு மூலியமா சுமாரா இருந்தாலும் மடியில கணத்தோட ஒரு பொண்ணு இருக்கா, கட்டிக்கிறியான்னு சொன்னான். நானும் மடியில கணன்னதும் நகை நட்டத்தான் கட்டிட்டு வரான்னு நானும் சந்தோஷப்பட்டனே. கடைசியில 3 மாசம் மாசமா இருந்த பொண்ணு என் தலையில கட்டி வச்சுட்டானே. ஐயா அவன் என்ன கேட்டான் தெரியுமா? என்ன கேட்டான்? அந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணின்னு கேட்டான். சரி. நானும் அண்ணன் கிட்ட போய் ஐடியா கேட்டேன். அண்ணன் என்ன சொன்னாருன்னா, பாவம் ஒருத்தியை ஏமாத்திட்டு போயிட்டான், அவளுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு. உடனே நான் ஐடியா போட்டு அந்த பொண்ணை இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். அதுக்கு அவன் கோவப்பட்டு கல் எடுத்து விரட்டிட்டு வரான். வலி ஒரு பக்கம், பாவம் ஒரு பக்கம். இதுக்கெல்லாம் காரணம் அவன் தானா? பொண்ணையும் பிள்ளையும் அவன் தூக்கிட்டு போயிட்டா. கடைசியில ஆஸ்பத்திரிக்கு என்ன கட்ட வச்சுட்டா. அங்கிள், நேத்தியா முத்து காலேஜ் கொல்ல? சிவகாசியில் இருக்க எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு பார்த்துட்டு வர சொல்லி அனுப்பியிருக்கேன். நீ எப்போ வந்த? நேத்து தான். ஐ, புது காலண்டர். நம்மாலு என்ன வேணும் சொல்லு. எல்லாம் வேணும். ஏய், வாயால பேசாம ஏன் கண்ணால பேசுற? வாயால பேசு.
சும்மா கண்ணை பொத்திக்கிட்டு வாயை பொத்திட்டு. இது கூட புரியலையா? போடா வாத்து. ஏய் போட்டேனா உன்ன? ஏய் ஓடாது, நில்லு நில்லு.